ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங்குரிய லேப் எக்ஸைஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஜேஎஸ்பி ஃபைலை வச்சு எம்ப்ளாயி பே ஸ்லிப் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நீங்கள் சிங்கிள் கோடிங்காகவும் பண்ணலாம், இல்லை தனித்தனியாக பிரிச்சும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பிரித்து பண்ணலாம். இப்போ நான் எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் ஜஸ்ட் நோட் பேடை வச்சு டாம்கேரில் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து 2 ஃபைல் நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்பி ஃபைலு, ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபைலு. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும், இதில் வந்து எதுக்கு வந்து நம்ம HTML ஃபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் உங்களுக்கு ஈஸியாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபைல் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற HTML ஃபைல் இது எதுக்கு நம்மளுக்கு ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் போட்டாலே போதும் அப்படின்னா, இந்த HTML ஃபைல் வந்து நீங்கள் அவுட்புட் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி வருதா, இந்த டிஸ்பிளே வரது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்ட்ரு ஆகி அடுத்த டேட்டாக்குள்ளே போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போகிறது தான் வந்து ஜேஎஸ்பி ஃபைலில் வந்து ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகிறதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து ஜேஎஸ்பியில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ மித்தபடி முன்னாடி இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபைலு. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜேஎஸ்பி ஃபைலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜேஎஸ்பி ஃபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTML டேக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். HTML அது போக பாடி, நீங்கள் ஹெட்டு கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ ஜேஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த லெஸ் தென் மாடுலஸ் சிம்பிளும் இந்த கிரேட்டர் தென் மாடுலஸ் சிம்பிளும் வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஜேஎஸ்பி ஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயியோட அந்த பே ஸ்லிப் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், எம்ப்ளாயியோட நேம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயியோட நேம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி நேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்ப்ளாயோட நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயோட நேம் கொடுத்தா அவங்களோட சேலரி வர்ற மாதிரி இருக்கணும். அதனால் ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஸோ கெட் பேராமீட்டர் அப்படிங்கிறது. இதில் இந்த பி பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவலாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டு டபுள் கோட்ஸில் யூசர் நேம் அப்படிங்கிற கொடுக்கணும். இந்த யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதே தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து HTML கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ HTML கோடிங் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் இது சேமாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து HTML ஃபைலில் இந்த இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் நேமில் யூசர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஜேஎஸ்பி ஃபைலுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இதை பார்க்குறப்ப இப்போ ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேஎஸ்பி ஃபைல் தான் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதாவது HTML ஃபைல் இது எல்லாத்தையும் காமனாக தான் வரும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு HTML அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறோம். அது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா HTML ஹெட்டும் கொடுத்து நீங்கள் ஹெட்டில் இது கொடுத்துக்கலாம், இல்லை ஹெட்டு கொடுக்காம ஜஸ்ட்டு பாடியிலே ஆரம்பிக்கலாம், இங்கே ஆரம்பித்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக இதை கொடுத்துருக்கீங்க. ஸோ இது கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி பே ஸ்லிப் அப்படிங்கிறது டிஸ்பிளே இருக்கும். இது கொடுக்கல அப்படின்னா நார்மலாக பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு கோடிங் வந்து சின்னதாக இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் கூட எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆக்ஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபார்ம் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே எண்டாகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்லாஷுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் முடிக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாஷ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்ம் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க, முடிக்கும்போது வெறும் ஃபார்ம் தான் முடிச்சிருப்பாங்க. இதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆக்ஷன் எதுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயி சேலரி டாட் ஜேஎஸ்பி. இந்த ஜேஎஸ்பி இந்த ஃபைலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா நம்ம இங்கே டைப் பண்ணுற ஜேஎஸ்பியோட பேர் தான். ஸோ இதை நம்ம எம்ப்ளாயி சேலரி டாட் ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜேஎஸ்பி டைப் பண்ணிட்டு உங்களை இண்டெக்ஸுங்கிற இந்த HTML ஃபைலை டைப் பண்ண சொன்னேன். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். மெத்தடில் வந்து கெட்டும் கொடுக்கலாம், இல்லை போஸ்ட்டும் கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி நேம், இது எல்லாமே நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக் சேலரி இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸில் வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ எம்ப்ளாயி நேம் பேசிக் சேலரி இது அது கொடுத்துருப்பாங்க. இன்புட்டில் என்ன வாங்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து நேமாக, அதாவது நம்மளுக்கு இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக வாங்கணும். ஏன்னா நம்மளுக்கு எம்ப்ளாயி நேம் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். நேம் பொறுத்த வரைக்கும் யூசர் நேம் இது வந்து இங்கே கொடுத்துருக்க நம்ம இந்த கோடிங்கில் கொடுத்துருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த பிஆருங்கிற பிரேக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் வரும். ஸோ பேசிக் சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த SALலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங்கில் இருக்கும். ஸோ ஜேஎஸ்பி ஃபைலில். ஸோ அதனால் இங்கே கொடுக்குற அந்த நேம்குள்ளே கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஎஸ்பி ஃபைலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது மட்டும் கரெக்டாக வந்து பார்த்து கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் இன்புட் டைப் வந்து உங்களுக்கு வேல்யூவில் சப்மிட் கொடுப்பீங்க. ஏன்னா இது ஒரு சப்மிட் பட்டன் மாதிரி இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ ஓவராலாக இப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸுங்கிற இந்த HTML கோடிங் பற்றி புரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேஎஸ்பி ஃபைல் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இப்படி டைப் பண்ணிட்டு நீங்கள் அப்படி பண்ணாலும் ஓகே தான். ஆனால் இதனால் கன்ஃபியூஸ் பண்ணிடும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நார்மலாக டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபைலை HTML வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம JSP ஃபைல் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே இது JSP ஃபைல் தான். ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும் நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு எம்ப்ளாயோட பேர். இந்த ரெக்வஸ்டட் கெட் பேராமீட்டருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து யூசர் நேம் கொடுத்து ரெக்வஸ்ட்டை கெட் பண்ணுற மாதிரி. ஸோ யூசர் நேம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேசிக் சேலரி, அதாவது சம்பளம் எப்பயுமே வந்து நம்மளுக்கு நம்பரில் தான் இருக்கும். அதனால் இண்டீஜர் கொடுத்துருப்பாங்க. இந்த இண்டீஜர் டாட் பேர்சென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்ட்டுங்கிறது கேப்ஸில் தான் வரும் எப்பயுமே. ஸோ அதே மாதிரி இங்கே பேராமீட்டரும் நம்மளுக்கு P கேப்ஸில் தான் வரும். ஸோ இங்கே ப்ராக்கெட் போட்டு இங்கே கொடுத்ததை கூட அப்படியே கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு இவரோட டீட்டெயில் தான் இங்கே வரப்போகுது. ஸோ அதனால் இவருக்கு என்ன கொடுத்தீங்களோ அவரோட டீட்டெயில் தான் இங்கே நம்மளுக்கு வரப்போகுது. அது சேலரியாக வரப்போகுது. ஸோ அதனால் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் 10,000 மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த DA HRA இந்த ஃபார்ம்லலாம் போட்டு எனக்கு இது எல்லாத்தையும் 3 கூட்டி வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு நான் இப்போ ஒரு பேர் கொடுக்கேன்னா அவங்களோட பேரில் வந்து இந்த சேலரி வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன். இது எல்லாமே கண்டிஷன் தான். ஜஸ்ட் வந்து இங்கே அவுட்புட் டாட் பிரிண்டல்னு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் கொடுத்ததில் வந்து அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்துருக்க மாட்டோம். எப்பயுமே இந்த JSP ஃபைல் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸுங்கிறது HTMLோட ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. அதுக்குள்ளே பிரிண்ட் ஆகிறத இந்த பிரிண்டல்னு கொடுத்துருப்போம். அதனால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வரப்போகிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த JSP ஃபைலில் தான் கொடுத்துருப்போம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கொடுக்குறது நெக்ஸ்ட் பேஜ் போகிற எல்லாமே வந்து JSP ஃபைலில் தான் நடக்கும். இங்கே கூட மேலே பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் HTMLனு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை என்ட்ரு பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு JSP மாறிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நம்ம JSP ஃபைலில் ரன் பண்ணதுன்னு. ஸோ இங்கே நம்ம கொடுத்ததான் இங்கே நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த நேம் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சேலரி எவ்வளோ கொடுக்குமோ அதை கால்குலேட் பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இஃப்ல கொடுக்குற அந்த 10,000 மேலே இல்லாமல் சேலரி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே எல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எரர்னு வரணும். ஏன்னா நீங்கள் வந்து 10,000 கம்மியாக கொடுக்கீங்க அப்படிங்கிற எரர் காட்டியிருப்பாங்க. அவ்வளோதான் வந்து உங்களுக்கு ஈஸி. ஸோ JSP ஃபைல் பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட்டர் தென் சிம்பிளோ இந்த லெஸ் தென் சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது JSP ஃபைல். லாஸ்ட் முடிக்கும்போது நீங்கள் இந்த பாடி டேக்கை முடிச்சிங்க அப்படின்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஜஸ்ட் அவுட்புட்டில் போய் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து லோக்கல் கோஸ்ட்டில் போட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம் கொடுத்து சேலரி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து அவங்களோட பே ஸ்லிப் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். அவங்க கேட்ட எம்ப்ளாயி பே ஸ்லிப்போட JSP யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. இது போக உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.